என்னை விசாரிப்பவர், என் கவலைகளை அவரிடம் சொல்வேன். கர்த்தர் என்னை தேற்றுபவர், என் பாரங்களை அவரிடம் சொல்வேன். கர்த்தர் என்னை விசாரிப்பவர், என் கவலைகளை அவரிடம் சொல்வேன். கர்த்தர் என்னை தேற்றுபவர், என் பாரங்களை அவரிடம் சொல்வேன். தாங்கி தாங்கி இளைத்து போனேன், தாங்கும் உம்மை மறந்து போனேன். தாங்கி தாங்கி இளைத்து போனேன், தாங்கும் உம்மை மறந்து போனேன். தாங்கியே நடத்தும் முந்தன் கரங்களை பற்றி கொண்டேன். தாங்கியே நடத்தும் முந்தன் கரங்களை பற்றி கொண்டேன். கர்த்தர் என்னை விசாரிப்பவர், என் கவலைகளை அவரிடம் சொல்வேன். கர்த்தர் என்னை தேற்றுபவர், என் பாரங்களை அவரிடம் சொல்வேன். ஜெபித்தாலும் சோர்ந்து போகிறேன், ஜெப வாழ்வில் தளர்ந்து போகிறேன். ஜெபித்தாலும் சோர்ந்து போகிறேன், ஜெப வாழ்வில் தளர்ந்து போகிறேன். ஜெபத்தை கேட்டிடும் முந்தன் கிருபைகளை நம்பி வந்தேன். ஜெபத்தை கேட்டிடும் முந்தன் கிருபைகளை நம்பி வந்தேன். கர்த்தர் என்னை விசாரிப்பவர், என் கவலைகளை அவரிடம் சொல்வேன். கர்த்தர் என்னை தேற்றுபவர், என் பாரங்களை அவரிடம் சொல்வேன். கர்த்தர் என்னை விசாரிப்பவர், என் கவலைகளை அவரிடம் சொல்வேன். கர்த்தர் என்னை தேற்றுபவர், என் பாரங்களை அவரிடம் சொல்வேன். எதையும் செய்ய இயலாத ஏழை நேசன் நானே ஐயா. எதையும் செய்ய இயலாத ஏழை நேசன் நானே ஐயா. எல்லாமே செய்ய வைத்திடும் உம் பாதத்தில் விழுந்து விட்டேன். எல்லாமே செய்ய வைத்திடும் உம் பாதத்தில் விழுந்து விட்டேன். கர்த்தர் என்னை விசாரிப்பவர், என் கவலைகளை அவரிடம் சொல்வேன். கர்த்தர் என்னை தேற்றுபவர், என் பாரங்களை அவரிடம் சொல்வேன். கர்த்தர் என்னை விசாரிப்பவர், என் கவலைகளை அவரிடம் சொல்வேன். கர்த்தர் என்னை தேற்றுபவர், என் பாரங்களை அவரிடம் சொல்வேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஒரு 3 போட்டோ எடுத்துக்க சாப்பாடு. நான் எல்லாரும் எடுத்துட்டேன், நான் மட்டும் தான் நடக்க போறேன். கண்களை மூடி ஒரு சிறு செய்தி கொடுக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். ஒரு மனித சத்தத்தை அல்ல, தேவ ஆவியானவர் நம்ம மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். கவனமா இந்த வார்த்தை கேட்கும் பொழுது இயேசு நம்மை அந்த வார்த்தையின் மூலமாக ஆசீர்வதிப்பார். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த கிராமத்திற்கு எங்களை கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம். உமக்கு ஒரு நோக்கம் உண்டு அப்பா. உம்மால் படைக்கப்பட்ட உம்முடைய மக்களை நீர் எவ்வளவாய் நேசிக்கிறீர். எங்களை இங்கே கொண்டு வந்தீர். சாட்சியாக பாடல்களை பாடினோம், உம்முடைய வார்த்தைகளை அறிவித்திருக்கிறோம். இப்பொழுது இங்கே அமர்ந்து இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளோடு மற்றும் கூட சூழ்ந்திருக்கிறவர்கள் இந்த சத்தம் எங்கெல்லாம் கேட்கிறதோ அவர்களுக்கும் சேர்த்து என்னோடு எங்கள் அனைவரோடு உங்களுடைய ஆறுதலான அருமையான வார்த்தைகளை நீர் பேசும்படிக்கு நாங்கள் கேட்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய தெய்வீக மகிழ்ச்சி சமாதானம் எங்களோடு இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. எல்லாரும் சத்தமா ஆமென். யாரும் தூங்கிடாதீங்க, நானும் சீக்கிரம் முடிச்சிருவேன். பிரசங்க கொஞ்சம் பார்க்கணும். உன்னை கொஞ்ச நேரம் தான் நாங்கள் இங்கே இருப்போம், அப்புறம் போயிடுவோம்.
அதனால பார்த்துங்க. ஓரளவு வெளிச்சம் இருக்குதா? பரவாயில்ல. இங்க ஒரு லைட் போட்டுக்கிறாங்க, அது எவ்வளோ பரவாயில்ல. சரி, ஆண்டோடைய வார்த்தை ஒரு தியானம் பண்ணலாமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம். யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையும் உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை இருப்பதாக. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இப்படி ரிவர்ஸ்ல வரலாம். உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக இப்படி சொன்னவர் இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் நம்முடைய கலக்கங்களையும் நம்முடைய பயத்தையும் இயேசு சிலுவையில சுமந்து தீர்த்தார். எனவே இயேசு என்ன நினைக்கிறார்? நாம் தைரியமாக இந்த உலகத்துல மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். கலக்கம்னு ஒண்ணு வந்துட்டா சாப்பிட முடியாது, சந்தோஷமா சிரிக்க முடியாது, குடும்பத்துல சமாதானமா இருக்க முடியாது, வேலையை ஒழுங்கா செய்ய முடியாது. அதாவது பயத்தின் பல பல உச்சகட்டம் தான் கலக்கம். வெறும் பயம் இல்லை, கலக்கம். ரொம்ப பயம் சேரும்போது அது கலக்கமாய் மாறிடும். மரணம் பயம், மரணத்தை பற்றி பயம். அதான் நிறைய பேர் நைட்ல தூங்குறது இல்லை. தூங்குறப்ப செத்து போயிட்டா எப்படி, உயிர் போயிட்டா எப்படி, அதனால தூங்க மாட்டாங்க ஒரு சிலர். அது எவ்வளவு மோசம் பாருங்க. மரண பயம், கலக்கம், பயம். இந்த பயத்தையும் கலக்கத்தையும் இயேசு கிறிஸ்து சிலுவையில சுமந்தார். நாம் தைரியமாக மன மகிழ்ச்சியாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த வார்த்தையை சொன்னது இயேசுதான். வேற யாருமே இந்த உலகத்தில் இந்த வார்த்தையை சொன்னதே கிடையாது. அதனால்தான் இயேசு கிறிஸ்து உலக ரட்சகராய் இந்த பூமிக்கு வந்தாரு. அவர் சொன்ன வார்த்தைகளை நம்பி அவரை ஏற்றுக்கொண்டால்தான் ரட்சிப்பு கிடைக்கும். இப்போ என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒரு காலம் புறமே தள்ள மாட்டேன் என்று இயேசு சொல்லிட்டார். அதை நம்பி வந்தாதான் அவர் ரட்சிப்பார். சந்தேகப்பட்டா அவங்க எப்படின்னா போக வேண்டியதுதான். சில கிராமத்துல சில பட்டணங்கள்ல பாத்தீங்களா, பாவம் இயேசுநாதர் ஊழியம் செய்யற ஒரு சில சகோதர சகோதரிகள் கைப்பிரதி, புதிய ஏற்பாடு, சுவிசேஷ புஸ்தகம் இதெல்லாம் கொடுப்பாங்க ஜனங்களுக்கு. நான் கூட நிறைய இடத்துல கொடுத்துட்டு வரோம். ஒரு முறை இப்பதான் பார்த்தேன், ஒரு மாசத்துக்கு முன்னாடி யூடியூப்ல. ஆனா அந்த ஆளை பிடிச்சி போட்டாங்க. என்ன பண்ண, அந்த ஆள் ஒரு அதிகாரி போல இருக்குது. அதிகாரி, அரசாங்க அதிகாரி. அரசாங்க அதிகாரி வந்தா உன் இஷ்டத்துக்கு செய்யலாமா? ஊழியக்கார அம்மா கைப்பிரதி, புதிய ஏற்பாடு, சுவிசேஷ புஸ்தகம் எல்லாம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த வாங்கிட்டாங்களே ஜனங்க, அவங்களெல்லாம் கூப்பிட்டான் அந்த ஆளு. அந்த புதிய ஏற்பாடெல்லாம் வாங்கி குப்பை தொட்டில போட்டான். பக்கத்துல ஒரு குப்பை தொட்டி இருக்குது. கண்ணால பார்த்தாத நியூஸ்ல சொல்றாங்க. அப்போ அது ரைட்டா? ஜனநாயக உரிமை இருக்குது. கைப்பிரதி கொடுக்கலாம், அவங்க சாமியை பற்றி கைப்பிரதி பிரிண்ட் பண்ணி கொடுக்கலாம், நம்ம புதிய ஏற்பாடு கொடுக்கலாம், பைபிள் கொடுக்கலாம், தெருவில் நின்று இயேசுவை பற்றி பேசலாம். அதிகாரம் கொடுத்திருக்குது, சட்டம் இருக்குது. ஆனா இப்ப என்னாச்சு தெரியுங்களா? எங்க பாரு, அடிக்கிறது, ஊழியக்காரங்களை போட்டு அடிக்கிறது, புடிச்சுட்டு போய் ஜெயிலில் போடுறது, மதம் மாத்திரம். ஆனா அவங்களுக்கு கிடைச்ச ஒரே ஒரு சாக்கு என்னது? மதம் மாத்திரம். அது எப்படி மதம் மாத்திருவாங்க? கிறிஸ்துவ மதம் மாத்திரம் தந்தா இப்ப 2025 வருஷம் ஆகுது. இந்தியா கிறிஸ்துவ நாடா மாறி இருக்கணுமே. நம்ம மதம் மாத்தல, மனதை மாற்றுகிறோம். இயேசு கிறிஸ்து உள்ளத்துல வர வேண்டும் என்று சொல்லுகிறோம். அது அவங்களுக்கு புரியல, புரிஞ்சாலும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்போ அப்படியே பட்டவங்க மோட்சத்துக்கு போக முடியுமா? முடியாது. யாரு? இப்படிப்பட்ட தீவிரவாதிகள் மோட்ச பேருந்தத்துக்கு போக முடியுமா? முடியாது. இப்ப சமீபத்தில் போன வாரம் அமெரிக்காவில் ஒரு அருமையான ஊழியக்காரர், வாலிப வயசு 31 வயசு தான், 31 வயசு தான் ஆகுது அவருக்கு. நல்லா இயேசு பற்றி அருமையா சுவிசேஷத்தை போதிக்கிற ஒரு வாலிப ஊழியர். அவருக்கு மனைவி 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஒரு பெரிய ஆடிட்டோரியத்துல இயேசு கிறிஸ்து சுவிசேஷ வார்த்தையை பேசிக்கொண்டு பாவங்களை கண்டிச்சு உணர்த்திருக்கிறார். ஏன்னா அமெரிக்காவில் கலாச்சார குலைச்சல், ஆணுக்கு ஆண் கல்யாணம் பண்ணலாம், பெண்ணுக்கு பெண் கல்யாணம் பண்ணலாம்,
இந்த கன்றாவியை எங்க போய் சொல்றது? இங்கதான் சொல்லுங்கிறேன் நானு. இப்படி எல்லாம் இருக்கிறத கண்டிச்சு பேசினார். இதெல்லாம் அசிங்கம், அசுத்தம், இது பயங்கரமான பாவம், இதெல்லாம் இயேசு கிறிஸ்து அருவருக்கிறார், இதுல யாருன்னா மாட்டிக்கிட்டு இருந்தா அதுல இருந்து வெளியே வாங்க அப்படியெல்லாம் ஆங்கிலத்துல பேசி முழங்கி கொண்டிருக்கிறப்போ சத்தமில்லாத துப்பாக்கி இருக்குதான் இப்ப வந்திருக்குது. எங்கிருந்தோ லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில இருந்து எங்கிருந்தோ ஒருத்தர் சுட்டம் பாருங்க, சவுண்ட் இல்லாத வந்து அவர் கழுத்துல குண்டு பாஞ்சிடுச்சு. பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப ரத்தம் கொட்டி ரத்த வெள்ளத்துல அவர் ஆண்டவர் இயேசுக்கு ரத்த சாட்சியாக மரித்தார். பாவத்தை கண்டிக்கிறது தப்பா? ஏன்பா இந்த பாவங்களை செய்யாதப்பா, நீ நரகத்துக்கு போவ, இதெல்லாம் விட்டுரு, ஏசப்பா கிட்ட வா அப்படி சொல்றது தப்பா? உன்னால விட முடியல, அமைதியா விட்டுரு. நீ ஒரு ஆத்மாவே கொலை பண்ணிட்டிய. இப்ப நம்ம தமிழ்நாட்டில் கூட பாருங்க, ஆந்திராவிலும் தமிழ்நாட்டில் கூட தான் பாருங்க, டேய் லைனா இந்த சிகரெட்டு பிடிக்காதரா, இந்த பீடி பிடிக்காதரா, இந்த சாராயம் பிராந்தி குடிக்காதரா, டாஸ்மாக் கடைக்கு போகாதரா அப்படின்னு சொன்னா நம்ம நல்லது சொல்றாங்க. ஒண்ணு விட்டுரு, அவங்க சொல்றது உனக்கு நல்லதா தெரிஞ்சா விட்டுட்டு இயேசு கிட்ட வா, அவர் உன்னை ஏற்றுக்கொள்வார். அவன் கேக்குறான், எனக்கு நீயா பீடி வாங்கி கொடுக்குற, எனக்கு நீயா சிகரெட் வாங்கி கொடுக்குற, எனக்கு நீயா பிராந்தி வாங்கி கொடுக்குற, என் பணம் நான் குடிக்கிறேன், நீ யாரையா அதை கேட்கறதுக்கு அப்படின்றான். பாருங்க, அவன் நாசமா போறத நம்ம தடுக்கிறோம். ஆனா அவன் என்ன பண்றான்? தன் இஷ்டத்துக்கு பேசுவதற்கு வாய் இருக்கின்றதுனாலே மனிதன் தன் இஷ்டப்படி பேசிக்கொண்டு கிடக்கிறான். வாய் இருந்தா எதனால, தம்பி எங்க கவனிங்க, வாய் இருந்தா எதனால பேசலாமா? பேசக்கூடாது. எது நல்லதோ அதை தான் பேசணும். பாருங்க, இயேசு அப்பா சொல்றாரு, உங்கள் இருதயம் கலக்கம் பயம் இல்லாம நான் உங்களுக்கு என்ன தரேன்? என்னுடைய சமாதானத்தையே. சொல்லுங்க எல்லாரும் சத்தமா, என்னுடைய தருகிறேன். அதுக்கு தான் நான் சொல்றத சொல்லுங்க, என்னுடைய சமாதானத்தையே தருகிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். அவர் கொடுக்கிற சமாதானம் எப்படியாப்பட்டது? போதும். அவர் கொடுக்கிற சமாதானம் பாவம் இல்லாதது, பரிசுத்தமானது. எப்ப இயேசு என் உள்ளத்துல வந்தாரு, நான் காலேஜில் படிக்கிறப்ப ஒரு முழு ஜெப கூட்டத்துக்கு போயிருந்தேன். அதுலதான் இயேசு என்னை ரட்சித்து என்னுடைய பெயரை அவருடைய ஜீவ புஸ்தகத்துல எழுதினார். அது எப்படியும் உங்களுக்கு தெரியும், அதுதான் விசுவாசம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயமுமா இருக்கிறது. வந்தாரு, அதான் ஆச்சரியம். 1977 அக்டோபர் 8 1977 அக்டோபர் 8 நடந்த விழிப்பு ஜபம். அந்த முழு ஜபத்துல இயேசு என்ன ரட்சித்தார் நான் தைரியமா சொல்ல முடியும். எப்படி ஒரு குழந்தை பிறப்பதை அந்த அப்பா, அந்த குழந்தையின் அப்பா அவர் டைரியில குறித்து வைக்கிறாரோ, அது போல நான் மறுபிறப்படையும் பொழுது, ரட்சிக்கப்படும் பொழுது, born again சொல்றாங்க பாரு, மறுபிறப்பு. ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். அப்ப அந்த அனுபவம் இல்லைன்னா மோட்சத்துல அந்த கைலாசம், அந்த சொர்க்கம், அந்த ஸ்ரீ வைகுண்டத்துல பிரவேசிக்க முடியாது. நான் மறுபிறப்படைந்தேன். என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாதே, என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. கூடுவோம், ஆடுவோம், பாடுவோம், நன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். டக் சிக் 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 டக் சிக் 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 மகிழ் கொண்டாடுவோம். நாடிய நம்மை தேடிய வந்த நாதனை போற்றிடுவோம். நாடிய நம்மை தேடிய வந்த நாதனை போற்றிடுவோம். பாவங்கள், சாபங்கள், கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே.
பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தங்கியே விட்டாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தங்கியே விட்டாரே. ஆனந்தம், பரமானந்தம். சரி, அடுத்த கட்டத்துக்கு போலாம். உலகத்துல 3 வகையான மக்கள் இருக்கிறாங்க. 1 பணக்காரு, 2 ஏழைப்பட்டவங்க, 3 இந்த 2த்துக்கு இடையில மீடியம். இந்த 3ல ஏதாவது ஒண்ணுதான் நீங்க இருப்பீங்க. கரெக்டா? நான் சொல்லிட்டேன், நான் யாருன்னு. நான் ஏழைப்பட்டவனும் கிடையாது, பணக்காரும் கிடையாது. இந்த சென்டர்ல சொன்ன மீடியம், அவ்வளவு நான் ஒத்துக்கிறேன்பா. மிடில் கிளாஸ் மாதவனா? சரி, மிடில் கிளாஸ் பவுல். மிடில் கிளாஸ்னா எல்லாம் கரெக்டா போகுது, கிடைக்கிற பணத்துக்கு செலவும் கரெக்டா போகுது, சேர்த்து வைக்கிற மாதிரி இல்லை, சாப்பாட்டுக்கு சரியா போகுது. இதுதான் மீடியம். ஆனா பணக்காரர் எப்படி தெரியுங்களா? நிறைய பணம், லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் அக்கௌண்ட்ல இருக்கும். வெளிநாட்டில் கூட இருக்குதான், நிறைய பேருக்கு வெளிநாட்டு பேங்க்ல கூட இருக்குதான். அது என்னத்துக்கு அங்க போடுறாங்கன்னு தெரியல. ஏன் நம்ம இந்தியாவிலேயே நிறைய பேங்க் இருக்குது, அங்க போட்டான்னா போட மாட்டாங்க. அப்ப தெரிஞ்சிடும். அப்ப தெரியாத போடுறதுக்கு எதுக்கு இப்படி சேர்த்து வைக்கணும்? அவங்க 4 பேர் கூட ஆகும், மனசு வராது, மனசு மட்டும் வராது. இந்த பணக்காரனுங்க தான் முதல் தரமானவர். நாங்க பாம்பே போனப்போ ஒரு முறை, போன வருஷம் ஊழியத்துக்கு எங்களை ஒரு பிரதர் கார்ல கூட்டிட்டு போனார், கொஞ்சம் சுத்தின்னு போறதுக்கு. சுத்தி பாருங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படி. அப்போ பிரதர் அங்க கொஞ்சம் தூரத்துல பாருங்க, 14 அடுக்கு மாடி பார்த்தோம். அது யாரு வீடான்னு தெரியுமா? அம்பானி வீடா. பாம்பேல தான் அவர் இருக்கிறாராம். உலகத்துல பணக்காரங்க லிஸ்ட்ல அவரும் ஒருத்தர். 14 அடுக்கு, பெரிய பணக்கார். அவருக்கு அந்த வீட்டுல வேலை செய்யற சர்வெண்ட்டுங்களை நான் 200 பேராம். 200 பேர் சர்வெண்ட்டுங்க அதுல வேலை செய்யறாங்களாம். நீச்சல் குளமெல்லாம் கூட அதுலயே உண்டாம். சரி, எல்லாம் ரைட்டு இருக்கட்டும், நான் இல்லைங்கள. இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டாதான் எப்படியா பட்டவனா இருந்தாலும் அந்த மோட்ச பேரின்பத்துல போய் சேர முடியும். அப்படிதான் நான் நினைச்சேன். பணக்காரங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, ஆனா பணம் நம்மள ரட்சிக்காது. பணம் நமக்கு சமாதானத்தை கொடுக்காது, பணம் நமக்கு சுகத்தை கொடுக்காது. நமக்கு பணமும் இல்ல, வியாதியும் இல்லை, நல்லதான் இருக்கிறோம். பயங்கரமான ஒரு வியாதி வந்தா 50 லட்சம் எங்க இருக்குது? கிடையாது, போய் சேர வேண்டியதுதான். ஆனா நம்ம ஏசப்பா கிட்ட போறோம். அதே சொல்ல அல்லேலூயா. அதான் நமக்கு நிரந்தரமான ஒரு இடம். பரலோகம் தான் நமக்கு நிரந்தரமான ஒரு வீடு. ஃபாதர் பண்ணார், பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடுனார். நடக்கூட நடக்காத ஓடுனார். பாரமான யாவற்றையும் விட்டு ஓடு, பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி நீ ஓடு, திரும்பி பார்க்காது. விட்டு வந்த உலகத்தின் காரியங்களை, விட்டு வந்த பாவங்களை நீ திரும்பி பார்க்காது. அருவருப்பான காரியத்தை திரும்ப பார்க்காது. அதை யோசித்தா இப்ப கூட நம்மளுக்கு அருவருப்பா தெரியும், ஐயோ ஐயோ ஐயோ. ஆனா ஏசப்பா நம்ம சேற்றில இருந்து தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் தூய ரத்தம் கொண்டு பரிசுத்தமாக்கினார். ஒரு பன்றி சேத்திலே தான் இருக்கும், ஆனா ஆடு தெரியாம விழுந்துரும். பார்த்துருக்கீங்களா? ஆடு வேணுமுன்னுக்கு சேத்துல விழாது, தெரியாம நடந்து போறப்ப ஜரிக்கு காவாயில டிச்சு காவாய் அந்த சேட்டு விழுந்துட்டு, அதனால தாங்க முடியாது, சகிக்க முடியாது. அது காப்பாத்துங்க, என்ன தூக்குங்க, யாராவது என்ன அந்த சேற்றுல இருந்து தூக்க மாட்டீங்களா? பே கத்தும் ஆடு. அப்படி என்ன கத்த? ஓரளவு பரவாயில்ல, நான் கத்தந்து போதும் 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 விட்டா போதும். நான் சரியா கத்தலையா? நான் பெரிய ஆடு, என் குரல் பே. இன்னும் ரொம்ப அந்த சேரு ரொம்ப ஒரு மாதிரி என்ன அர்த்தம் அதுக்கு? என்ன எப்படியாவது யாராவது சீக்கிரமா சேத்துல இருந்து தூக்குங்க அப்படின்னு அர்த்தம். அதை யாராவது தூக்கி அதை மேல நிக்க வச்சு தண்ணி ஊற்றி சோப்பு போட்டு குளிப்பாட்டி அதை விட்டு பாருங்க. அப்படி காதை ஆட்டிக்கிட்டு வாழை ஆட்டிக்கிட்டு அந்த தண்ணி ஊத்தினவங்களுக்கு நன்றி சொல்ற மாதிரி அவங்கள பார்த்துட்டு சந்தோஷமா போயிடும். இதெல்லாம் ஆடு. ஆடுகளா இருந்தா தப்பு இல்லை, தெரியாம தப்பு செய்துட்டு
அப்பா என்ன மன்னிங்கப்பா, நான் இனிமே இந்த மாதிரி தலையிட மாட்டேன் அப்படி கேக்குறப்ப ஏசப்பா மன்னிக்கிறார். ஆனா பன்றி பார்த்திருக்கிறீங்களா? நீங்க முனிக்கிறத பார்த்தா பன்றி பார்க்கவே இல்லையா? ஏன் பார்க்கல? நூறுல இருக்குதா? நூறுல இல்ல, ஆடுகள் தான் நிறைய பார்த்தேன் நானு. சரி, பன்றி எங்க பார்த்துட்டீங்களா இல்லையா? அது சேற்றுல தான் அது எப்பவுமே இருக்கும். எங்க இருக்கும்? ஓணுமுன்னா செக் பண்ணி பாருங்க நீங்க உடனே, நாளைக்கு இப்ப ஓடுவானா. சேற்றுல இருக்கிற ஒரு பன்றி பாப்பாவை, ஒரு பன்றி பாப்பாவை தூக்கி கொண்டு வந்து அதுக்கு நல்லா தண்ணி ஊற்றி குளிப்பாட்டுங்க. அது ஒருவேளை பெண் பாப்பாவா இருந்தா ஷாம்பெல்லாம் போட்டு கூட தலைக்கு ஊற்றி குளிப்பாட்டுங்க. அது ஒருவேளை சளி பிடிச்சிக்குமோன்னு உங்களுக்கு ஒரு அது மேலே ரொம்ப அன்பு இருந்தா சுடு தண்ணியை காய வச்சு தலைக்கு ஊற்றுங்க. அதுக்கு சுடிதரெல்லாம் கூட போடுங்க. எல்லாம் நல்லா ஷாம்பு போட்டு தலைக்கு குளிப்பாட்டுங்க. ஹமாம் சோப் போட்டு உடம்ப குளிப்பாட்டுங்க. ஏன்னா பெண் பன்றி பாப்பா கூட்டிட்டு வந்துட்டீங்களா, அதை சிறப்பாக கவனிக்கணும்ல. எல்லாம் போட்டு நீங்கள் அதுக்காக சிறப்பு சாப்பாடு A1 சாப்பாடு செஞ்சு கொண்டாந்து அது டேபிள் மேலே வைங்களா. அது எங்கே தான் ஓடும்? சேத்துக்கு தான். இவ்வளோ பாடுபட்டு என்ன பண்ணுவாங்களா? யோசித்து பாருங்க. அந்த பிரியாணியோ அந்த சாப்பாடோ அல்லது எதுவோ நீங்கள் செய்யறது, அதுக்கு தலைவலி, ஜுரம், காய்ச்சல், உடம்பெல்லாம் ஆஸ்துமா மாதிரி வந்து, ஐயோ என்னை விட்டா போதும், எனக்கு போட்டுக்கிற துணியை கட்டி விட்டா போதும், நான் ஓடுறேன்னு சொல்லி ஓடி போய் அது எங்கதான் போய் சேரும்? சேற்றுல போய், அப்பா கடவுள் இப்பதான் கண்ணை திறந்தாடுறா, அப்பா நம்மளுக்கு ஏத்த இடத்துல நம்ம வந்து சேர்ந்துட்டோம். ஏன்னா அதுக்கு அதான் பிடிக்கும். ஆமா, குடிகார ஒருத்தன் சேத்துல கடந்தானா, போதையில் நாய் வந்து அவன் மூஞ்ச நக்குதான். அவன் சொல்றானா, ஏய் ஷேவிங் கரெக்டா பண்றானா. அந்த நாய் நக்குறது அவனுக்கு எப்படி இருக்குது? ஷேவிங் பண்ற மாதிரி நல்லா சொரான்னு அப்படியே டர்ன்னு இருக்கிற மாதிரி தெரியுது. மனிதன் மிருகமாக மாறுகிறான். மதிப்பா மனைவி பிள்ளைங்களோடு சந்தோஷமா சாப்பிட்டு வீட்டுல ரெஸ்ட் எடுக்க வேண்டிய ஒரு மனிதன் மிருகமாக மாறி சாக்கடையில கிடக்கிறான். பன்றி அது மிருகம், அது பிரச்சனை இல்லை, அதுக்கு ஆத்மா கிடையாது. உலகத்திலே மனிதர்களாகிய நமக்கு தான் ஆத்மா, ஆண்கள் பெண்களுக்கு தான் ஆத்மா, மிருக ஜீவன்களுக்கு கிடையாது. அப்ப எந்த மிருகமா இருந்தாலும் மறிக்கும், அவ்வளவுதான். ஆனா நமக்கு விலையேற பெற்ற ஆத்மாவை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஏதோ வாழ்ந்தோம் செத்து போயிட்டோம் அவ்வளவுதான், அப்படி கிடையாது. மோட்சமா நரகமா? மனிதர்களுக்கு தான். நம்ம ஒவ்வொரு ஆத்மாவும் விலையேற பெற்றது. மனிதனுடைய ஆத்மா கர்த்தர் தந்த தீபமா இருக்குது. எப்படியாப்பட்ட பணக்காராகட்டும், மீடியம் ஆகட்டும், ஏழை ஆகட்டும், ஆத்மா தான். அது பணக்கார ஆத்மா ஏழை ஆத்மா அப்படி கிடையாது. கவனிங்க. அடுத்தது ஏழைப்பட்டவங்க. இங்க கவனிங்க, ஏழைப்பட்டவங்க டிஸ்டர்பா பிரசங்க பண்றப்ப உங்க சவுண்டு இங்க கேட்க கூடாது. ஏழைப்பட்டவங்க பாவம், வரவு கம்மி, செலவு அதிகம், ஆசைப்பட்டதை வாங்கறதுக்கு முடியல, நினைச்ச சாப்பாடு வாங்கி சாப்பிட முடியல, உயர்ந்த ஆடைகளை வாங்க முடியல. அப்படியாப்பட்ட ஏழைகளுக்கும் சமாதானம் தேவை. பெரிய பணக்காரனா இருந்தாலும் அவனுக்கு சமாதானம் தேவை, ஏழைப்பட்டவனா இருந்தாலும் அவங்களுக்கு சமாதானம் தேவை. இந்த மீடியமா இருக்கிறாங்களே அப்படியாப்பட்டவங்களுக்கும் சமாதானம் தேவை. அப்ப சமாதானம் தேவைன்னா யார் தேவை? இயேசு தேவை. அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு மட்டுமே என்னுடைய சமாதானத்தை தரன்னு சொன்னவர் வேற யாருமே கிடையாது. அந்த வார்த்தையை பாத்தீங்களா? உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? உலகமும் சமாதானத்தை கொடுக்கும், உலகமும் சமாதானத்தை கொடுக்கும், சந்தோஷம் கொடுக்கும், மெய் மறக்க செய்யும். டாஸ்மாக்கு, பீடி, சிகரெட்டு, களியாட்டு, விபச்சார, வேசித்தனங்கள், அசுத்தம், காம விகாரம் எல்லாமே ஒரு சமாதானம், ஒரு நிம்மதியை கொடுக்கும். ஆனா அது நம்மள நரகத்துல கொண்டு போய் சேர்க்கும். இந்த கிராமத்துல பாத்தீங்களா, சில இடத்துல
அவங்க பிரச்சனை தேரணும்ட்டு மந்திரவாதி கிட்ட ஓடுவாங்க. இந்த ஊர்ல கூட அப்படி இருப்பாங்க. யாருன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது, உங்க பணம் தான் வேஸ்ட். ஆயிரக்கணக்கில் கேட்பான், கோழி கேட்பான், எலுமிச்சம்பழம். அவன் கேட்குற ஃபீஸ் கொடுக்கணும். குட்டி சாத்தானை வச்சு அவங்க மந்திரம் பண்ணி அவங்களுக்கு அது நல்லா ஆகணும், அவங்க யாரு வாழ்க்கை கெட்டு நாசமா போகணும், கை கால் விளங்காம போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்றாங்களோ அதுக்கேற்ற ஃபீஸ் அவன் வாங்குவான். வாங்கிட்டு குட்டி சாத்தானை வச்சு அவங்க சொல்ற அந்த வீட்டை ஒண்ணுமில்லாத பண்ணிடுவோம். அப்படி பிசாசு பண்ற வேலை. இயேசு சொன்னார் பாத்தீங்களா, பிசாசு கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், நானும் அதற்காக வரவில்லை, அவைகள் பரிபூரணப்படவும் அவைகளுக்கு ஜீவன், எல்லாரும் சொல்லுங்க என்னது, ஜீவன் உண்டாயிருக்க நான் வந்தேன். நமக்குள்ளே ஒரு சக்தி இருக்குது தெரியுமா, அதுதான் ஜீவன். ஆத்துமா, சோல். ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல, கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான். நீதிமொழிகள் 19:2. ஆத்துமாவில் ஒரு அறிவு வேணும் ஐயாம்மா. ஒரு முறை நான் மோட்டார் சைக்கிள் போயின்னு இருந்தேன். எதுக்கு போனேன், ஒரு பையன் அண்ணா நிறுத்துங்கண்ணா, கொஞ்சம் நிறுத்துங்கண்ணா. என்னப்பா, நீங்க போற வழியில் தான் ஸ்கூல் இருக்குது, என்னங்க இறக்கி விட்டுருங்க. சரி இறக்கிடா. சரி, என்ன சும்மா எதுக்கு போறது, அவங்ககிட்ட பேச்சு கொடுக்கலான்ட்டு, உன் பேர் என்னடா நைனான்னு. என் பேரு பாபு. சரி, எத்தனாம் வகுப்பு படிக்கிற? 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். 7ஆம் வகுப்பு படித்து முடிச்சது என்ன செய்ய போற? 7ஆம் கிளாஸ் படிச்சு முடிச்சது 8ஆம் கிளாஸ் படிப்பேன், அது கூட தெரியாதான்ட்டான். இதுக்குள்ளே இப்படி சலிப்பாயிட்டு என் வண்டியிலேயே உக்காந்துக்குன்னு நான் கேட்கறதுக்கு கரெக்டா பதில் சொல்லுவாடா, அப்பதான் நான் கரெக்டா கொண்டு போய் உன்னை இறக்கி விடுவேன். இதுக்கு இப்படி கோவப்படுற எப்படிறா? சரி சரி கேளுங்க. சரி, 8ஆம் வகுப்பு படிச்சு முடிச்சது என்ன பண்ண போறேன்? 9ஆம் கிளாஸ் படிப்பேன். அதெல்லாம் அதுக்கப்புறம் செட்டில் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் 10ஆம் கிளாஸ், அதுக்கப்புறம் +1, அதுக்கப்புறம் +2, அதுக்கப்புறம் டிகிரி, அதுக்கப்புறம் MBBS டாக்டர் படிப்பேன். ஓ வெரி குட். ஏன்னா எங்க அப்பா பணக்காரு, நீ டாக்டருக்கு படிடான்னு அப்படி சொல்லிட்டாரு. அப்படியா, பரவாயில்ல. சரி, அது படிச்சு முடிச்சதும் நல்லா வேலை தேடுவேன், டாக்டர் ஆயிடுவேன்ல, வேலை தேடுவேன், நல்ல சம்பளம் வாங்குவேன், நல்லா கை நிறைய சம்பாதிப்பேன், நான் ஜாலியா இருப்பேன். கேட்டுனா வாங்க கதையா. சரி, அதுக்கப்புறம் என்னடா பண்ணுவேன்னா, என்ன ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்குவேன். அது கூட தெரியாதான்னா. தெரியும்டா, நீ என்ன சொல்ற பாக்கலான்ட்டுலாம் 2வது முறை கேட்டான் பாரு, அது கூட தெரியாதான்ட்டு. அவன் ரொம்ப டென்ஷன் ஆகி வரா. சரி சரி, கல்யாணம் பண்ணிக்குவேன். எப்படி நல்ல பணக்கார பொண்ணா பார்த்து கட்டுவேன். ஆமா, நான் MBBS டாக்டர் இல்ல, அதுக்கு ஏற்ற மாதிரி MBBS படிச்ச பொண்ணுதான் நானும் கல்யாணம் பண்ணுவேன், 2 பேரும் சம்பாதிப்போம். பரவாயில்ல, நல்ல எண்ணம், முற்போக்கு எண்ணம் இருக்குது. சரி, அதுக்கப்புறம் ஒரு 4-5 பசங்களை பேத்து போடுவேன். அதுக்கப்புறம் நான் அவங்களும் நல்லா படிக்க வைப்பேன், என்ன மாதிரி டாக்டரா படிக்க வைப்பேன், இல்லை இன்ஜினியரா படிக்க வைப்பேன். எல்லாம் சொல்லு வரோம், நல்லா இவ்வளோ சொல்லு வரோம். 7ஆம் கிளாஸ் படிக்கிற போய் எவ்வளோ மூளை வேலை செய்து பாருங்க. அப்படியா, சரி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்? அதுக்கப்புறம் எனக்கு வயசாயினா போகலாம், என் பசங்களுக்கு அங்கங்க பையனா பிறந்தா பொண்ணுங்களை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பேன். பெண் குழந்தைங்களை பிறந்தா அவங்கள நல்லா வளர்த்து ஆளாக்கி அவங்களுக்கு மாப்பிள்ளைங்களை பார்த்து அங்க கல்யாணம் பண்ணி வச்சு அங்கங்க அவங்களுக்கு தனித்தனியாக வீடு கட்டி செட்டில் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டான். தெளிவா பங்கு போட்டு கொடுத்துருவாராம் சொத்தை எல்லாருக்கும். சரி, அப்புறம் என்ன பண்ணுவேன்? அப்புறம் ரொம்ப வயசாயிடும். சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்? நடக்க முடியாது, கட்டில் மீதே பக்கத்தில் இருப்பேன், கொம்பு ஒன்று வச்சுக்கின்னு நடப்பேன், தாடி மீசெல்லாம் வெள்ளையாயிடும். சரிப்பா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்? என்ன பயமாகுது நீங்க கேட்டுட்டா பார்த்தா? இல்லப்பா, உனக்கு என்ன தோணுது சொல்லு. ஆனா அதுக்கப்புறம் ரொம்ப சிக்காயிட்டு பெட்லயே படுத்துருவேன்னா, யாரும் என்னை பார்ப்பாங்களா இல்லை தெரியல, ரொம்ப வயசாயிட்டு படுகையிலே கிடப்பேன் அப்படின்னு வருத்தமா ஆயிட்டான். சரிப்பா, அவனு ஒரே ஒரு கேள்வி, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்? ஆனா எங்க ஸ்கூல் கிட்ட வரப்போது இறக்கி விட்டுருங்கண்ணா. இல்லப்பா சொல்லு, பதில் இருக்குது உங்ககிட்ட சொல்லு. என்ன செத்துருவேண்ணா? அதுக்கப்புறம் நானு செத்துருவேன். சரிப்பா, கரெக்டா சொல்லிட்டேன். ஒரே ஒரு கேள்வி, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்? ஏன்னா செத்துட்ட பிறகு நான் என்னென்ன பண்ண முடியும்?
தூக்கின்னு போய் பதிக்கிறாங்க. அதை நான் பார்த்துருக்குறேன் ஏற்கனவே ஒரு சிலரை அது மாதிரி என்ன கூட கொண்டு போய் பதிப்பாங்க. அவ்வளோதான் எனக்கு தெரியும். அது முன்கூட்டியே பார்த்ததுனால சொல்கிறேன். என்ன சரிப்பா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்? ஒன்றுமே புரியலண்ணா, நீங்கள் தான் சொல்லணும்ட்டான். ஏப்பா, நம்ம உடம்பதான் மண்ணில் போட்டுடுறாங்க. நமக்கு ஒரு ஆத்மா இருக்குது தெரியுமா? நம்ம ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது. நம்ம சரீரம் எப்படியோ அதே தோற்றம் தான் ஆத்மா. அந்த ஆத்மா எங்க போகும்? நீ மோட்சம் போவியா நரகம் போவியா அப்படின்னு கேட்டேன். ஆனா எனக்கு தெரியலண்ணா நான் எங்க போவேன்னு அப்படின்னா. ஏசு அப்பா உன் உள்ளத்துல வந்துட்டாருன்னா நீ மோட்சம் போவே. நீ ஏசு அப்பா கிட்ட வரலன்னா நீ நரகத்துக்கு தான் போவேன்னு. நான் கிறிஸ்துவனா இல்லைண்ணா, நான் இந்துன்னா. நீ இந்துவாவே இரு, உன் பேர் இந்து பேராவே இருக்கட்டும். ஆனா நீ இயேசுவை துதிச்சு பாரு, ஏசப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணு, அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணு. உனக்குள்ள ஏசப்பா கொடுக்குற அந்த அன்பு, சமாதானம், ரட்சிப்பு வரும். நீ ஏசப்பாவே துதி. அவர்தான் உண்மையான தெய்வம், அவர்தான் உலக ரட்சகர். நமக்காக சிலுவையில அறையப்பட்டார், அவர் உயிரோடு எழுந்தார், மறுபடியும் அவர் வரப்போறாரு. எல்லாம் அவன் ஸ்கூல் போய் அவனை விடுறதுக்குள்ள சொல்லி முடிச்சுட்டேன். ஆனா நல்லா தான் சொல்றீங்கன்னா நான் இனிமே அந்த ஏசப்பாவை துதிக்கிறேன் நீங்க சொன்ன மாதிரி. இதுக்கெல்லாம் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்கல்ல. உலகத்துல ஒரு நாளைக்கு 75,000 பேர் ஏசப்பா கிட்ட வராங்கண்ணா. தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு நாளைக்கு 4,000 பேர் இயேசு கிட்ட வராங்க. நீ கூட அந்த மாதிரி இயேசு கிட்ட வந்துரு, உன்னை யாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. இயேசு உன்னை ஒன்னும் ஆசீர்வதிப்பாரு எல்லாம் சொல்லி ஸ்கூல்ல வந்துச்சு. அவனை இறக்கி விட்டுட்டு போயிட்டு பாருங்க. அவன் சின்ன பையன், அவனுக்கு ஆத்தும அறிவு இல்லை. ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான். யோசித்து பாத்தீங்களா? நம்ம ஆத்மா எங்க போகுது? நமக்கு அந்த அறிவு இருக்கணும் இல்லையா? எவ்வளோ படிச்சு பட்டதாரி ஆனாலும் ஆத்மா அறிவு இல்லைன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆத்மா, ஆன்மீகம் என்கிற அந்த வார்த்தை கிறிஸ்தவத்துல இருந்து வந்தது தான், பைபிள்ல இருந்து வந்தது தான். ஏன்னா ஆத்மாவை பற்றி தெளிவான உபதேசம் பைபிள்ல தான் இருக்குது, வேற எந்த புராண கதைகளிலும் கிடையாது. ஆனா சிலதுக்கு பாருங்க, இயேசுகிட்டே வரல, மந்திரவாதி, சன்னியாசி, உபன்யாசம் என்ன பண்ணு, ஆன்மீகம் ஆன்மீகம் ஆன்மீகம். ஆன்மீகம் என்ன என்னன்னு தெரியாது அவனுங்களுக்கு, நமக்கு தான் தெரியும். ஆத்மா தான் ஆன்மீகம். ஆத்மாவை பற்றி உபதேசித்தவர் இயேசு. உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை கெடுத்து நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? தேங்காய் இளநீர்லயே கூட குளிப்பாட்டி கொண்டு போய் பதிக்கிட்டோம், அதனால ஒரு பிரயோஜனமோ கிடையாது. ஒரு சில பணக்காரங்களை தேங்காய் இளநீர்லயே குளிக்க வைக்கிறாங்க. லிட்டர் லிட்டரா ஆளுக்கு 1/2 லிட்டர் கொடுத்தா கூட ஏகப்பட்டு ஜனம் குடிச்சிட்டு போவாங்க. பால் சிலர பால்லே அவங்களை குளிக்க வச்சு கொண்டு போய் பதிக்கிறாங்க. பால் குளிக்க வச்ச கெப் அடிக்காது. தண்ணி தானே முக்கியம். சுத்தமாகிறது எது? தண்ணி. பாலை ஊத்துறது, பாலத்தை கரிசியை ஊத்துறது, ஐயோ 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 கக்கா மாதிரி கொட்டுது மேலந்து. அதான் அபிஷேகமா அவங்களுக்கு? அவங்களுக்கு அபிஷேகம் அதான். நமக்கு அபிஷேகம் என்ன? இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். கையை தட்டி பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. யோசிக்கணும், அவங்க செய்யறது அவங்களுக்கே தெரியல பாருங்க. இப்ப கூட நம்ம திருமாவளவன் அண்ணன் பேசினார், யூடியூப்ல பேசிருக்கிறார். சாமியே செய்யற, அதை கும்பிடுற, அதை எடுத்துன்னு போய் எதுக்கு தண்ணியில போடுற? அப்ப நீ கும்பிட்டது சாமி இல்லைன்னு உனக்கே தெரியுது இல்ல? நான் கேட்கல, திருமாவளவன் ஒரு அரசியல் பகுத்தறிவாளர் பேசுறாரு. அது இந்த மாதிரி மூடத்தால ஆத்மா அறிவில்லை. ஆத்மாவில் அறிவில்லை. பாத்தீங்களா? நம்முடைய ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார், நமக்காக ஜீவனை கொடுத்த ஒரு வரலாற்று சரித்திர ஆதாரம் இருக்குது. நம்ம இல்லாததை வணங்கவில்லை, இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னவர் இயேசுவை தவிர வேறு யாருமே கிடையாது. பிசாசு எல்லாம் கொடுப்பான், பிசாசு எல்லா ஆசீர்வாதமும் கொடுப்பான். ஒண்ணு மட்டும் அவனால் கொடுக்க முடியாது, ரட்சிப்பை கொடுக்க முடியாது, மோட்ச பாக்கியத்தை கொடுக்க முடியாது, பரிசுத்தத்தை கொடுக்க அவனால முடியாது. அதனால்தான் இயேசு கிட்ட வாங்க. இயேசு என்ன சொன்னாரு? சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, புறப்பட்டு போங்கள் எல்லாருக்கும். இயேசு என்னை பற்றி அந்த நற்செய்தி அறிவிங்க. நற்செய்தி இதான் நற்செய்தி.
அதுதான் உலகமெல்லாம் போய் சொல்றோம் இயேசு பற்றி. இங்க கிராமத்துக்கு வந்திருக்கிறோம். வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமமல்லால். வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமமல்லால். ரட்சிப்படைய வழியில்லையே ரட்சகர் இயேசு வல்லவர் வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசு வந்தை வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசு வந்தை. அந்த வார்த்தையில பாத்தீங்கன்னா சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. ஏன்னா அதுல ஆபத்து இருக்குது, அதுல அழிவு இருக்குது. பிசாசு கொடுக்கிற சந்தோஷம் சமாதானத்துல அழிவு இருக்குது, நரகம் காத்து இருக்குது. அதனாலதான் அது வேண்டாம். மகனே மகளே, நீ என்னிடத்துல வா, நீ என்கிட்ட வா, நான் உனக்கு சந்தோஷம் சமாதானம் நிம்மதி எல்லாம் தரேன், உனக்கு எல்லாம் ஆசீர்வாதம், பொருளாதார ஆசீர்வாதம் கூட தரேன். நான் சின்ன பையனா இருக்கிறப்போ 3 வேளை சாப்பாடு கிடையாது. நல்லா கவனிங்க. நம்ம எத்தனை வேளை சாப்பிட்றோம் ஒரு நாளைக்கு? 3 வேளை. எங்களுக்கு 3 வேளை சாப்பாடு கிடையாது. எங்க அண்ணன், நானு, எங்க தம்பி, 2 தங்கச்சிங்க. யூனிஃபார்ம் எடுக்கிறதுக்கு பணம் கிடையாது. ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம் வெள்ளை சொக்கா ப்ளூ டவுசர். எங்க அண்ணனும் நானும் ஹைஸ்கூல், எங்க அண்ணன் 9ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப நான் 6ஆம் கிளாஸ் போய் சேர்றேன். அவரு 9ஆம் கிளாஸ் வந்து வெளியே வராரு, நான் 6ஆம் கிளாஸ் வந்து வெளியே வரேன். ஏன் தெரியுமா? வாதியார் தோத்துட்டாரு. எதுக்கு? யூனிஃபார்ம் இல்லை. சொல்லுங்க. வீட்டுக்கு போயிட்டோம் நேரம். எங்க அப்பா ஈசி சார், ஒரு மரம் கட்டை ஈசி சார் பார்த்தோன்னு பசங்க போயிட்டாங்க ஸ்கூலுக்குன்னு நினைச்சுன்னு சந்தோஷமா இருக்கிறாரு. என்னடா வந்துட்டீங்க? யூனிஃபார்ம் வாங்கலப்பா, வாதியார் தோத்திட்டாரு. ரொம்ப வருத்தப்பட்டார். வருத்தத்தோடு எழுந்து போனார். என்னமோ கிச்சன்ல ரூம்ல என்னென்னவோ எடுத்து பையில போட்டாரு. இங்க போனாரு. நாங்களும் கெடுக்கிறோம். கொஞ்சம் கஷ்டம் தான் மனசுல. சாயந்தரம் வந்தார். வெள்ளை சட்டை ப்ளூ டவுசர் துணி வாங்கி வந்துட்டார். எங்களுக்கு ஒரே சந்தோஷம். ஆட பரவாயில்லையா? அதே கிராமத்துல ஒரு டெய்லர் யாராவது துணி கொடுக்க போறாங்களா காத்துல இருப்பாங்க கிராமத்துல. ஆனா நீ பணம் வேற எப்பனா கூட கூட்டினா, நீ முதல்ல துணி கூட்டினா நான் தச்சு தரேன் அப்படி ஒத்துழைப்பாங்க. நைட்டோ அவர் தச்சார். மறுநாள் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு போனோம். என்ன சந்தோஷம். வாத்தியார் எங்களை துரத்தல. அன்னைக்கு யாரெல்லாம் யூனிஃபார்ம் போட்டுன்னு வரலையோ அவங்கள தொத்துட்டாரு. எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்பா? சந்தோஷமா இருக்கு. கொசு ஒண்ணு உள்ள போயிடுச்சு, அது ஊசல் ஆடிக்கிட்டு இருக்குது. நான் வெஜிடேரியன். அப்புறம் சனி ஞாயிறு லீவ் விட்டாங்கல்ல, கிணத்துல குதிச்சு, அந்த காலத்துல கிணறு, அப்படியே போய் குதிப்போம். நல்லா சோப் போட்டு குளிப்போம். துணி துவைக்கிறதுக்குன்னு ஒரு சோப்பு இருக்கும் படிக்கட்டு மேலே. அப்படி அலசி நானே எங்க அண்ணனும் வெள்ளை சொக்காக்கு சோப் போட்டு குளிக்கி அந்த தண்ணியில அமுக்கி குளிக்க நல்லா உள்ள விட்டு தூக்கணும். வெள்ளையா ப்ளூ டவுசருக்கு சோப் போட்டு நல்லா குளிக்கி தண்ணியில அப்படி விட்டு தூக்கணும் பாரு. வெள்ளையாகி போச்சு. வெள்ளை சொக்கா வெள்ளையாச்சு, சந்தோஷம். ப்ளூ டவுசரு கிணறெல்லாம் ப்ளூ ஆயிடுச்சு. தண்ணி ஃபுல்லா. நாங்க அதை கண்டுக்கவே இல்லை. திங்குக்காம அந்த காலத்துல அயன் பாக்ஸ் எல்லாம் ஏது ஒரு கிண்ணில தண்ணி ஊத்தி சூட அப்படி வச்சு அப்படி தேய்ச்சிட்டு போட்டுன்னு போவோம். இல்ல வச்சு கையிலே போட்டு தேய்ச்சி தலைகாணி அடியில் வச்சுக்குவோம். காலையில இருந்து அதை அயன் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க. அந்த காலத்துல ஆட்டோமேட்டிக். காலையில போட்டுன்னு போனோமா, வாத்தியார் பார்த்தாரு. பவுல் கெட் அவுட், வெளியே போனாரு. சார் ஏன் சார்? யூனிஃபார்ம் இல்லை சார். போன வாரம் கூட இதான் சார் போட்டு வந்தேன்.
ஏன் சார் தோத்துறீங்க? வெள்ளை சொக்கா ரைட்டு, ப்ளூ டவுசர் இது ப்ளூ இல்லை. இல்லை இது ஹெட் மாஸ்டர் பார்த்தா என்ன திட்டுவார், நீ போயிடு. என்ன சார் இது? அதே டவுசர் தான் சார், கிணத்துல குதிச்சுட்டு தோய்ச்சி எடுத்தா இப்படி ஆயிடுச்சு சார். அதுதான் தப்பு, கொஞ்சம் காஸ்ட்லி வாங்கியிருக்கணும், நீ போயிடு. ஹெட் மாஸ்டர் நான் என் கிளாஸை விட்டு வெளியே வரேன், எங்கள் அண்ணனும் வெளியே வராரு. அவருக்கு அதே நிலைமை தான். வீட்டில் போயிட்டு சொல்கிறோம், தலையில் அடிச்சுக்கின்னு அழறாரு. என்ன சொல்லி அழறாரு? ஒரு ரூபாய் எக்ஸ்ட்ரா இருந்திருந்தா சாயம் போகாத ப்ளூ கலர் துணி வாங்கியிருப்பனே, அந்த ₹1 அங்கத்து இல்லையே. நடந்து வந்திருக்கிறார், சோழிலர்ல இருந்து வெள்ளாத்தூர் வரைக்கும் இருக்கிற பணத்தெல்லாம் கொடுத்துதான் துணி வாங்கி வந்துக்கிறாரு. 25 பைசா அப்ப டிக்கெட்டு, அது கூட பஸ்ல வராம அவர் வாங்கிட்டு வந்தார். ஆனா ஏமாற்றம். அதுக்கு பிறகு எப்படி நடந்ததோ, சட்டை தவிர ப்ளூ டவுசர் துணி கொஞ்சம் காஸ்ட்லி வாங்கிட்டு வந்தார், அது சாயம் போகல. அதே போல பாருங்க, அந்த ட்ரவுசர் போட்டு 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 கிளாஸ்ல தரையில் தானே உக்காடுறோம், இந்த பின்னாடி 2 பக்கம் டபால் காருன்னு வாங்க பாருங்க, டபால் பாக்ஸ், போஸ்ட் பாக்ஸ். பசங்க எல்லாம் கேலி பண்ணுவாங்க, இந்த மாதிரி டவுசர் போட்டுன்னு போனா பசங்க எல்லாம் இதெல்லாம் போஸ்ட் பாக்ஸ் போது பாடுறான்னுவாங்க. அப்படிதான் நான் போட்டுன்னு வந்திருக்கிறேன். யோசித்து பாருங்க எங்க நிலைமை. அப்படியாப்பட்ட நான் 21 முறை வெளிநாட்டுக்கு, மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்காவுக்கு இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு இயேசு அப்பா கொண்டு போய் கொண்டாந்தாரு. கையை தட்டு, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கை விட்டுருவாரா? வறுமையிலும் அந்த தரித்திரத்திலும் நாங்க ஜெபம் பண்ணோம், இயேசப்பாவை தேடணும். எங்க அப்பாவுக்கு அடிக்கடி 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 மரண படுக்கை, மரண தருவாய் வரைக்கும் வியாதி வந்துடும். இந்த விக்கல், ஆஸ்துமா, வீசிங், மூச்சு திணறல் அப்படியெல்லாம் வரும். அதுல எல்லாம் ஏசப்பா காப்பாத்தினார். 93 வயசுல சமாதானமா மகிழ்ச்சியா எங்க எல்லாரையும் பார்த்துட்டு, எங்க கல்யாணமெல்லாம் பார்த்துட்டு, பேர பிள்ளைகள் எல்லாரும் பார்த்துட்டு மகிழ்ச்சியாக மரித்தார்கள். கர்த்தருக்குள் சந்தோஷமா மரித்தார்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எங்க அண்ணன், நானு, எங்க தம்பி, 2 தங்கச்சிங்க. எனக்கு கிடைச்ச வேலையை நான் ரிசைன் பண்ணிட்டு, ராணிப்பேட்டையில் செய்து கொண்டிருந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு, துபாயில போய் செய்ய வேண்டிய வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு, பைத்தியக்கார மாதிரி பைபிள் எடுத்துக்கிட்டு வந்தவன் தான். ஒன்றுத்துக்கு உதவாத ஒண்ணுமே தெரியாம ஏதோ பிரசங்காரா, ஊழியக்காரனா, ஒரு சிலர் ஊழியக்காரர் அப்படிதான் நினைப்பாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. அப்படிதான் ஐயா அட்வொகேட்டு இயேசுனார் ஊழியத்தை செய்யறாரு, ஒன்றுத்துக்கு உதவாத அவர் இயேசுனார் ஊழியத்துக்கு வரல. அதே போலதான் நாங்க உலகம் ஃபுல்லா நிறைய பேர், ஒரு சிலரும் நல்லா படிச்சு பைபிள் காலேஜ் படிச்சு அதுக்குன்னு ட்ரைனிங் எடுத்துட்டு நல்லா கற்றுக்கொண்டு வராங்களே, அது கூட ரொம்ப சந்தோஷம் தான். நானெல்லாம் அந்த மாதிரி போனதில்லை. ஏசப்பா அப்படியே கூப்பிட்டாரு, நீ வா என் ஊழியத்தை பாஸ்டர் ஐயா சொன்ன நேரத்தில் நான் முடிச்சிருவேன். அவர் சொன்ன நேரம் ஒன்றும் வரல, அதனால தான் நான் பேசினுக்கிறேன். சும்மா நின்று பேசினுக்கிறேன் நினைக்கிறீங்களா? அவர் சொல்லிட்டாரு எத்தனை மணிக்கு முடிக்கணும்னு, புரியுதுங்களா? ஆமா, உனக்கு டைம் இருக்குது, இதை முடிச்சிடுறேன். எங்க விட்டேன்? பைபிள் காலேஜ். பரவாயில்ல, எங்க விட்டீங்களோ அங்க விட்டீங்கன்னு சொல்லாம அப்படி ஒரு சிலர் இருக்கிறார். என் மனைவி கல்யாணத்துக்கு முன்னாடி பைபிள் காலேஜ் படிச்சுட்டு வந்தவங்க. அப்படி ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கிறார். அப்போ எல்லாத்தையும் ரிசைன் பண்ணிவிட்டு துபாயில் போய் சம்பாதிக்க வேண்டிய வேலை. அப்போ அந்த காலத்துல 80,000, 1977 80,000. இப்ப எவ்வளவு இருக்கும் பாருங்க, அது 2 லட்சத்துக்கு மேல போகும். அதே போல ராணிப்பேட்டையில வேலை செஞ்சதை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவன் தான். என்னதான் ஆண்டவரே கூப்பிட்டாரு, ஆண்டவரே அழைத்தாரு, நம்ம அதற்கு மறுப்பு தெரிவிக்கவே கூடாதுன்னு சொல்லி வந்தவன் தான். 2 கேள்வி கேட்டாங்க சொந்தக்காரங்க. 1, அடையட பைத்தியக்காரா, உனக்கு இது நெட்டு லூஸ் ஆகி போச்சு, இந்த வேலையை தான் விட்ட, அந்த வேலையாண்டா விட்ட, அந்த வேலையை தான் விட்ட, இதை ஏண்டா விட்ட, உன்னை நம்பி உனக்கு யாரு பின்னாடி சோறு போடுவாங்க? இதுதான் கேள்வி. அவங்க கேள்வி என்ன? உன்னை நம்பி உனக்கு யாரு பின்னாடி சோறு போடுவாங்க? நான் சொன்னேன், சோறு பின்னாடி போட மாட்டாங்கடா, முன்னாடி தான் போடுவாங்கன்னு. இவனை திருத்தவே முடியாதுப்பா, இவன் இப்படிதான் எத்தனை ஒண்ணு சொல்லிடுறான்பா. இன்னொரு கேள்வி, இன்னொரு கூட்டத்தை, சொந்த பந்தம். நைனா அங்க வா 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 உக்கார் உக்கார். என் மேல ரொம்ப பரிதாபமா. என்ன பரிதாபம் தெரியுமா?
இப்ப சின்ன வயசு துடுக்குத்தனம், ஒன்னும் தெரியல. ஒரு நாள் வரும், கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பெண் வீட்டுக்கு பெண் பார்க்க போவாய். அப்ப பெண் வீட்டாரு கேட்பார்கள், மாப்பிள்ளை என்ன வேலை செய்கிறார்? வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு பைபிள் எடுத்துன்னு ஊர் ஊரா சுத்துறாரு. உன்னை நம்பி யாரா உனக்கு பொண்ணு கொடுப்பாங்க? யோசித்து பாரு. நீ ஊழி செய்ய வேணான்ல, வேலை செஞ்சுக்கிட்டே செய்ய அப்படின்னு சொல்ல புத்திமதி. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏசப்பா என்ன எல்லாத்தையும் விட்டுட்டு ஊழியத்துக்கு வர சொன்னார், அவ்வளவுதான் எனக்கு தெரியும்னு. சரி இஷ்டம், நாங்க என்ன பண்றது அப்படி விட்டான். 1985ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 5ஆம் தேதி எனக்கு கல்யாணம் ஆச்சு. நடு தெருவில் பந்தல் போட்டு காலையிலேயே முடிச்சிட்டோம். 10 மணிக்குள்ள மத்தியானம் சாப்பாடோட முடிஞ்சிருச்சு. கிறிஸ்துவங்க வைக்கிறாங்களே சாந்தத்தில், அந்த மாதிரி நாங்கள் வைக்கல, காலையிலேயே முடிச்சிட்டோம். என்னையும் நம்பி அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு தெரிஞ்சோம். என்னையும் நம்பி ஒரு ஐயா அவர் மகளை எனக்கு கொடுத்தார். சட்டப்படியும் முறைப்படியும் பைபிள் படியும் இந்திய சட்டப்படியும் முறைப்படி ரெஜிஸ்டரை வர வச்சு அந்த கல்யாணத்தை நடத்தணும். என்னை நம்பி எனக்கு பெண் கொடுத்த அந்த ஐயா யார் தெரியுமா? அவர் தான் என்னுடைய மாமனார். என்னையா இப்படி மொழிகிறீங்க? தெரிஞ்ச கேள்விக்கு இப்படி மொழிகிறீங்க. பெண் கொடுத்தவர் தான் மாமனார். போன ஜூலை மாசம் 13ஆம் தேதி அவரும் கர்த்தருக்குள் சந்தோஷமா நித்திரை அடைந்தார். மாமியார் இருக்கிறார். ஆண்டவரை நம்பி வந்த அவருடைய பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். நாங்க 2 பேரும் மலேசியா சிங்கப்பூருக்கு போய் வர்றோம். எங்க மாமனார் வந்தார் வீட்டுக்கு, கிட்டதான் வெள்ளாத்தூர் டு ஆர்கப்பேட். எப்பா நைனா, கல்யாணத்துக்கு பொண்ணு வீட்டுல இருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு என் பொண்ணை அனுப்புறப்ப கூட ஒரு சிலர் டென்ஷன் பண்ணாங்க. அப்ப சொல்றாரு, 85ஆம் ஆண்டு எங்க, 2001 எங்க, அவ்வளவு வருஷம் கம்முன்னு வச்சுருக்கிறாரு மனசுல. என்னவா அவர் பொண்ணை எங்க வீட்டுக்கு அனுப்புறப்ப ஒரு 5-10 பேர் வந்து தடை பண்ணி இருக்கிறாங்க. எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தவங்க வந்து பிரச்சனை ஆயிட்டு இருக்குல்ல, அவரை கலாட்டா பண்ணிக்கிறாங்க. எதை நம்பி கொடுக்குறான் அவனுக்கு? அவனுக்கு என்ன இருக்குது? பைபிள் எடுத்து ஊர் ஊரா சுத்துறான். எப்படி அவன் காப்பாத்துவான்? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் போடா அப்படி சொல்லிட்டு கொண்டாந்துக்கிறாரு. இவங்களை மலேசியா சிங்கப்பூர் கூட்டின்னு வந்து நான் ஊழியத்துல முடிச்சுட்டேன். அப்ப சொல்றாரு, எப்பா பொண்ணு கொடுக்குறப்ப கூட இந்த மாதிரி எல்லாம் கொடுக்க கூடாது, படி டென்ஷன் பண்ணானுங்க என்ன. இப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம், என் மகளை மலேசியா சிங்கப்பூர்லாம் கூட்டிக்கிட்டு போயிட்டு வந்திருக்கிற, ரொம்ப சந்தோஷம்ன்றாரு. அதை சொல்லி சந்தோஷப்படுறாரு. நான் சொன்னேன், இனிமேல் கூட நான் ஊழியத்துக்கு என் மனைவிய கூட்டிக்கிட்டு போவேன். அவங்க என் கூட 10 முறை வந்துட்டாங்க, இலங்கைக்கு வந்தாங்க. சொந்த மனைவியை கூட்டிக்கிட்டு போவாங்க, அதை வேற யாரைய கூட்டின்னு போறத? நான் பயப்படுறீங்களா? ஒரு இடத்துல என் மனைவியை பற்றி பிரசங்கத்தில் 2-3 பாராட்டி பேசினேன். பிரசங்கத்தில் ஒருத்தர் வந்து கேட்குறாரு, இன்னும் நீங்க எப்போ பாருங்க மனைவியை பாராட்டுறீங்க? சரி, உங்க மனைவியை பாராட்டி பேசினா நீங்க சும்மா இருப்பீங்களான்னு? இல்ல அதுக்கு இல்ல. அப்பா கம்முனு, என் மனைவியை நான் பாராட்டி பேசுறத வேற யார் மனைவியை பாராட்டி பேசுறத? எங்க குடும்பத்துல எங்களுடைய காரியம் தானே நாங்க பேச முடியும் சாட்சிக்காக. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம், மனிதர்களை அல்ல, விக்கிரகங்களை அல்ல, பிசாசுகளை அல்ல. கருப்பு கயிறை வாங்கி கட்டிக்கிட்டா பிரச்சனை தீந்துருமா? தீராது. மந்திரவாதி கிட்ட போனா தீந்துருமா? தீராது. 10 பைசா தேவையில்லை. இயேசு கிட்ட வாங்க, இலவசமான சுகம், அற்புதம். இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் எங்க குடும்பத்தை யாரையும் நம்பி எந்த ஸ்தாபனமோ எந்த விதமான வருமானமோ வெளிநாட்டு பணமோ ஒண்ணும் கிடையாது. கர்த்தரையே நம்பி இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் எங்களை அற்புதமா நடத்துறார். 4 பேர பிள்ளைகளுக்கு தாத்தா பாட்டி ஆயிட்டோம். ஆண்டவர் எங்களை அற்புதமா நடத்துறாரு. சுவிசேஷ ஊழியம் செய்கின்றவனுக்கு சுவிசேஷத்தினாலேயே பிழைப்பு. போதகரா இருக்கிற ஐயாவுக்கு போதகரா இருக்கிற அந்த ஊழியத்துலதான் அவருக்கு பிழைப்பு. அப்படி ஆண்டவர் நடத்துறாரு. என்னை நம்பி வந்துட்ட, உன்னை நான் ஒருபோதும் கைவிடவே மாட்டேன். பின்னாடி கிழிஞ்சு போன டவுஜர போட்டு போனவன் ஏரோப்ளான்ல போக முடியுமா? முடியும். ஏசப்பா வந்துட்டா. ஏரோப்ளான்ல போறது சாதாரணமா?
ஆயிரக்கணக்கான பணம் அதுக்கு செலவு பண்ணணும். போயிட்டு வர்றதுக்கு 50,000 ரூபாய் ஆகும். 2 பேருக்கும் எங்களுக்கு டிக்கெட்டு கூட வாங்கி வச்சிருக்கிறேன். இப்ப மலேசியா போறதுக்கு 50,000 கொஞ்சம் கம்மி. அப்போ ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரா இல்லையா? தரித்திரத்தில் விடுவாரா? நமக்காக, நம்மை செல்வ சீமான்களாக, நம்மை ஆசீர்வதிக்க இயேசு தரித்திரராக மாறினார். நம்மை ஆசீர்வதிக்க, நம்மை மேன்மைப்படுத்த, நம்மை செல்வ சீமானாக மாற்ற, நாம் மகிழ்ச்சியோடு சுகமா இருக்க, நம்முடைய நோய்களை, நம்முடைய பலவீனங்களை அவர் சிலுவையில சுமந்தார். எல்லாவற்றையும் அவர் அனுபவித்து விட்டார். இனி நாம் செய்ய வேண்டியது அவரை உறுதியாய் பற்றி கொண்டு நம்ம ஜெபம் பண்ண வேண்டியதுதான். அல்லேலூயா. அப்படியே முழங்கால் படியுமா, அது தெருவில் சாட்சியா கர்த்தர் பார்க்கட்டும். என்னுடைய மனைவி ஒரு பாட்டு பாடி உங்க ஆசீர்வாதங்களுக்காக ஜெபம் பண்ணி முடிப்பார்கள். தொடர்ந்து நம்ம ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாங்க. Praise the Lord, praise the Lord. Praise the Lord. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கிராமத்தில் இருக்கிற அருமையான தகப்பனே, தாயே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, இயேசு உங்களை நேசிக்கிறார். ஒருவேளை கஷ்டத்தோடு இருக்கீங்களா? தேவன் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். சமாதானம் இல்லாமல் இருக்கிற உங்களை ஆண்டவர் அன்போடு கூட அழைக்கிறார். அவர் தான் கடைசி வரையிலும் உங்களோடு கூட வருகிறவர். இந்த உலகத்தில் எல்லாரும் உங்களை கைவிடலாம், ஆனால் இயேசு மட்டும் உங்களை கைவிடவே மாட்டார். அவர் அன்போடு கூட உங்களை அழைக்கிறார். வருத்தத்தோடு பாரத்தோடு இருக்கிறவர்களே நீங்க வாங்கன்னு தான் ஆண்டவர் அழைக்கிறார். ஆகையினால உங்க உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற பாரங்களை இயேசுவிடம் சொல்லுங்க. இயேசு உங்களை நேசிக்கிறார். அன்பு உள்ளம் ஒன்று தன் ஜீவன் தந்து அழைக்கிறார், அழைக்கிறார் வாவா, உன்னை அழைக்கிறார், அழைக்கிறார் வாவா. அன்பு உள்ளம் ஒன்று தன் ஜீவன் தந்து அழைக்கிறார், அழைக்கிறார் வாவா, உன்னை அழைக்கிறார், அழைக்கிறார் வாவா. வருத்தப்பட்டு பாவபாரம் சுமந்து விடாதே, உந்தன் நிலை பாருதலை தள்ளி விடாதே. வருத்தப்பட்டு பாவபாரம் சுமந்து விடாதே, உந்தன் நிலை பாருதலை தள்ளி விடாதே. மனம் போல பாவத்திலே சுற்றி திரியாதே, மனம் போல பாவத்திலே சுற்றி திரியாதே. உலகத்தின் வாழ்வையே என்றும் நம்பாதே, இந்த உலகத்தின் வாழ்வையே என்றும் நம்பாதே. அன்பு உள்ளம் ஒன்று தன் ஜீவன் தந்து அழைக்கிறார், அழைக்கிறார் வாவா, உன்னை அழைக்கிறார், அழைக்கிறார் வாவா. அந்தரங்க பாவங்களை என்றும் செய்யாதே, அன்பு என்ற இயேசுவையே மறந்து விடாதே. அந்தரங்க பாவங்களை என்றும் செய்யாதே, அன்பு என்ற இயேசுவையே மறந்து விடாதே. நியாயத்தீர்ப்பு வரும் என்று தள்ளி விடாதே, நியாயத்தீர்ப்பு வரும் என்று தள்ளி விடாதே. இரட்சகராம் இயேசுவையே என்றும் நம்பிவாம், இரட்சகராம் இயேசுவையே என்றும் நம்பிவாம். அன்பு உள்ளம் ஒன்று தன் ஜீவன் தந்து அழைக்கிறார், அழைக்கிறார் வாவா, உன்னை அழைக்கிறார், அழைக்கிறார் வாவா. நாளை உந்தன் நாள் என்று எண்ணி விடாதே, நாட்களையும் வீணிலே கழித்து விடாதே. நாளை உந்தன் நாள் என்று எண்ணி விடாதே, நாட்களையும் வீணிலே கழித்து விடாதே. சொந்தம் என்று உலகில் நீ எதையும் சொல்லாதே, சொந்தம் என்று உலகில் நீ எதையும் சொல்லாதே. வேறுமாயாய் போவோம் என்று மறந்து விடாதே, நாம் வேறுமாயாய் போவோம் என்று மறந்து விடாதே. அன்பு உள்ளம் ஒன்று தன் ஜீவன் தந்து அழைக்கிறார், அழைக்கிறார் வாவா, உன்னை அழைக்கிறார், அழைக்கிறார்
அழைக்கிறார் வாவா. அன்பு உள்ளம் ஒன்று தன் ஜீவன் தந்து அழைக்கிறார் அழைக்கிறார் வாவா. உன்னை அழைக்கிறார் வாவா. எல்லாரும் கண்களை மூடி நம் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். இயேசு நல்லவர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த அருமையான இந்த இரவு நேரத்துக்காக நன்றியோடு மை துதிக்கிறோம். ஏசப்பா, இந்த கிராமத்தை நீர் நேசிக்கிறீர். இந்த கிராமத்துல வசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவே நீங்க நேசிக்கிறீங்கப்பா. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. வருத்தத்தோடு, பாரத்தோடு, கஷ்டத்தோடு, வியாதியோடு, பிரச்சனையோடு, ஆண்டவரே பில்லிசுனி கட்டுகளோடு இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் இந்த நாளிலே தொடுவீராக. இயேசுவின் நாமத்துல எல்லா பாடுகள் மறைந்து போகட்டும். இயேசுவின் நாமத்துல ஆண்டவரே, தூரத்துல சமீபத்தில் அந்த சத்தத்தை யார் யார் கேட்டார்களோ அவர்கள் உள்ளத்திலே கர்த்தர் கிரியை செய்வீராக. இயேசுவே, நீர் உண்மையான தெய்வம் என்று அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. நீர் தான் பாவத்தை மன்னிக்கக்கூடிய தெய்வம் என்று அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்காக, எங்கள் பாவங்களுக்காக இயேசுதான் தன்னுடைய விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தினார் என்று இந்த மக்கள் உணரும்படியாய் கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த மக்களை நீர் நேசிக்கிறபடினாலே நீர் எங்களை இந்த இடத்திற்கு கொண்டு வந்ததற்காக நன்றி அப்பா. இவர்களுக்காக ஜெபிக்க தேவன் கொடுத்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இயேசுவே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கிற மக்களை இப்பொழுதே தொடுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் விடுதலை தருவீராக. இயேசப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம். உம்முடைய வருகை சமீபமா இருக்கிறது ஆண்டவரே. இந்த மக்களை எல்லாரையும் கர்த்தர் சந்தித்து உம்முடைய பிள்ளைகளாய் மாற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. உம்மை துதிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, விசேஷமா அவருடைய வியாபாரங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிரச்சனையோடு இருக்க பிள்ளைகளை நீர் தொடுவீராக. இயேசுவின் நாமத்தில் சமாதானம் இல்லாத பிள்ளைகளை தொடுவீராக. இயேசுவின் நாமத்தில் குடும்பத்தில் பிரச்சனையோடு, ஆண்டவரே, பிரிவினையோடு காணப்படுகிற ஒவ்வொரு குடும்பங்களையும் இப்பொழுதே தொடுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதானம் உண்டாகட்டும். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னீங்களப்பா. அந்த சமாதானத்தை இந்த மக்களுக்கு நீர் தருவீராக. ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள் என்று சொன்னது போல ஆண்டவரே, கலக்கங்கள், பாரங்கள், அவருடைய இருதயத்தில் காணப்படுகிற எல்லா மன கலக்கங்களை இயேசுவின் நாமத்தில் எடுத்து போடுங்க. இங்க வந்து உட்கார்ந்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறப்பா. பெரியோர், சிறியோர், குழந்தைகள் எல்லாரையும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, நடத்துங்க. உடைய நாம மாத்திரம் எங்கள் மூலமாய் மகிமைப்பட்டதற்காக நன்றி ஆண்டவரே. துவக்கம் முதல் முடிவு பெறந்தமாய் பரிசுத்த ஆவியானவர் நீர் ஆட்கொண்டதற்காக நன்றியோடு மை துதிக்கிறோம். தம்முடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இந்த கிராமத்தில் இருக்க மக்கள் இன்னும் சுகமாயிருப்பார்களாக. ஆண்டவரே, எல்லா தேவைகளும் தம்முடைய பிள்ளைகளுக்கு சந்திக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த ரட்சிப்பின் ஒளி அந்த பிள்ளைகள் இருதயத்தில் நாங்கள் ஏற்றி வைக்கிறோம் ஆண்டவரே. நீங்க கிரியை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இந்த இடத்துல கொண்டு வந்த அருமையான பாஸ்ரமாவுக்காய் நன்றி ஆண்டவரே. அவர்களை ஆசீர்வதிங்க. அவர்கள் பிரயாசப்பட்டு செய்கிற அந்த ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இன்னும் நிறைய இடங்களிலே உடைய பிள்ளைகள் உடைய ஊழியத்தை நிறைவேற்ற கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த ஆண்டவரே அந்த தாகங்களை, ஆண்டவரே அந்த வாஞ்சைகளை கர்த்தர் நிறைவேற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளும் நீக்கி போடுங்க இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, செய்தி கொடுத்த உடைய மகனை ஆசீர்வதிங்கப்பா. இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு நீர் பயன்படுத்துங்க. உடைய நாம மாத்திரம் எங்கள் மூலமாய் மகிமைப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.